எனக்கு ஞானம் வர்றதுக்காக நான் ஏதாவது இறைவனை வணங்க முடியுமா அப்படின்னா, அன்னை துர்கா பரமேஸ்வரி அறிவையும் ஞானத்தையும் தரக்கூடிய தேவியாக, மிக உக்கிரமான தேவியாக இருக்கக்கூடிய அற்புதமான இடம் கட்டில் துர்கா பரமேஸ்வரி. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, மேங்களூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிலும், உடுப்பிலிருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய கோவில். என்ன விசேஷம் இந்த கோவிலுக்கு அப்படின்னா, இது ஒரு தீவு மாதிரி இருக்குங்க. எல்லா பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்டு கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அன்னை சிவலிங்கமாக காட்சி தரக்கூடிய இடம். அந்த சிவலிங்கமும் உத்வலிங்கமாக சொல்லப்படுது. அப்போ இயற்கையாகவே இந்த லிங்கம் உருவாகி இருக்கு. மற்றவர்களின் ஒளிப்படாமல் இயற்கையாக உருவான சிவலிங்கத்தில் அன்னை துர்கை இன்றும் அருள் பாலித்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. ஏன் அன்னை இந்த தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு தீவு மாதிரியான அமைப்பில் அன்னை இருக்காங்க அப்படின்னா, அசுரர்களுக்காக அமைச்சராக இருந்த அருணாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இறைவனை நோக்கி, பிரம்மனை நோக்கி கடும் தவம் செய்து நிறைய வரங்கள் வாங்கிடுறாரு. அது இயற்கை தானே. அசுரனுக்கு வரம் கிடைத்த பிறகு தேவர்களை மிக கொடுமைப்படுத்துறதாலும், முனிவர்களும் ரிஷிகளும் யாகம் செய்யும் பொழுதும் தவம் செய்யும் பொழுதும் மிக பெரிய தொல்லைகளை கொடுத்ததால் அனைவரும் அன்னையை நோக்கி தவம் செய்கிறாங்க. எங்களை இதிலிருந்து காப்பாற்றுங்க, இந்த அசுரனிடமிருந்து எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று அன்னை பார்வதியிடம் இவர்கள் முறையிட்டதன் பேரில் அன்னை அசுரனை வதம் செய்த இடமாக இந்த இடம் பார்க்கப்படுது. அப்போ அதற்கு ஏன் தண்ணி சுற்றி இருக்கு அப்படின்னா, நந்தினி பசு, கேட்டதை உடனே தரக்கூடிய காமதேனு பசுவின் மகளாக இருக்கக்கூடிய நந்தினி ஒரு சாபம் பெற்று இந்த பூமியில் நந்தினி ஒரு ஆறாக ஓட வேண்டும் அப்படின்றது நந்தினிக்கு கிடைத்த ஒரு சாபத்தை நந்தினியும் அன்னையிடம் முறையிடும் பொழுது, அன்னை நான் இந்த பூமிக்கு வரும்பொழுது உனக்கானதை நான் செய்வேன் என்று கூறி நந்தினியின் சாபத்தையும் நிறைவேற்றி, ஆனால் நந்தினியின் சாபம் வரமா மாறிடுச்சு பாருங்களேன். நந்தினி, இந்த ஆற்றின் பெயரே நந்தினி ஆறு. இந்த நந்தினி ஆற்றின் கரையிலும் கர்ப்பகிரகத்தை சுற்றியும் நந்தினி ஆற்றின் சூழ பெற்று இருக்கக்கூடிய மிக அற்புதமான திருக்கோவில். நமக்கு அறிவையும் ஞானத்தையும் தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் நம்ம நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம், ஆனால் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தடைகளை சரி செய்யக்கூடிய இடத்திலும் மற்றவர்களுக்கு நம்மேல் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம், எதிர்மறை எண்ணங்களை போக்கக்கூடிய இடத்துல அன்னை இருக்காங்க. அதனால தான் இங்கே கட்டில் துர்கா பரமேஸ்வரியை வணங்கும் பொழுது மற்றவர்களின் எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுறாங்க. நமக்கு வாழ்விலும் தொழிலிலும் தடைகள் இருந்தால் அந்த தடைகளை நீக்கக்கூடியவளாக அன்னை இருக்கிறாள். இங்கே கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா திருமதுர நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சர்க்கரையும் தேனும் வெண்ணையும் கலந்து அன்னைக்கு நெய்வேத்தியம் கொடுக்குறாங்க. இது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. அன்னைக்கு இளநீர் பிரியமாக இருப்பதால் இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் அனைவரும் அன்னைக்கு இளநீரை தாங்க கொடுக்குறாங்க. அவர்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இளநீரை அன்னைக்கு வழங்குவதன் மூலம் அவர்கள் வாழ்வில் வசந்தம் ஏற்படும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த நந்தினி ஆற்றின் நடுவில் இருக்கக்கூடிய அன்னை துர்கா பரமேஸ்வரி சிவலிங்க வடிவத்தில் இருக்கிறதுனால நம்முடைய பாவம் தீர்வதற்கும் இந்த கோவில் மிகப்பெரிய அளப்பரிய சக்திகளை தன்னுள்ளே வச்சிருக்கு. 4 பக்கங்களிலும் நந்தினி ஆற்றின் நடுவில் அமர்ந்திருந்தாலும் அன்னை உக்ர தெய்வமாக இருக்காங்க. அப்போ இளநீரை அன்னைக்கு நாம் வழங்குகிறோம் அப்படின்னா அன்னை மனம் குளிர்வாள். நம்மளுடைய துஷ்ட சக்திகள் யாராவது நம்ம மேலே தேவையில்லாத எண்ணம், கெட்ட எண்ணம் வச்சிருந்தாலும் அந்த கெட்ட எண்ணத்தின் துஷ்ட சக்திகளின் தாக்கம் குறைவதற்காகவும் இளநீரை இங்கே நம்ம வழங்குகிறோம். எல்லா இடங்களிலும் குளிர்ச்சி இருக்கிற இடத்துல இருந்தாலும் இங்கே கருவறையிலிருந்து வரக்கூடிய குங்குமத்தை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது குங்குமம் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அது எப்படின்னே நம்மளுக்கு தெரியல. ஆனால்
குடும்ப நல்லிணக்கத்திற்காக இந்த கோவிலில் குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னா அவர்கள் குடும்பத்தில் ஆரோக்கியமான உறவு முறைகளில் இருக்கிற சிக்கல்கள் சரியாயிரும் அப்படின்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் அன்னை குணப்படுத்துகிறாங்க. நோய் தொற்று இப்போ நம்மள நிறைய பேருக்கு பாருங்களேன், இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சின்ன சின்ன விஷயம் கூட இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் தொற்றிலிருந்து முழுவதுமாக நிவாரணம் கிடைப்பதற்கு அன்னை கட்டில் துர்கா பரமேஸ்வரி திருக்கோயில் மிக அற்புதமான இடமா இருக்குது. துரதிர்ஷ்டங்களை நமக்கு எதிர்த்து போராடக்கூடிய தைரியத்தை அன்னை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத நிலை இருந்தாலும் அதை மாற்றி நம்முடைய வாழ்வை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய சக்தியை அன்னை தர்றதா நம்புகிறாங்க. அதனால தான் இந்த திருக்கோயிலில் எல்லா நேரமும் கூட்டம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே இந்த கோவில் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை மாதிரி ஒன்று இருக்குது. அது தேவியின் ரக்தேஸ்வரி வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை இங்கே இருந்து தான் தவம் செய்தாங்க. போர் நடக்கும் பொழுது அன்னை ஓய்வு இருந்த இடம் அது மிகப்பெரிய பாறையாக இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த பாறையையும் தேவியாகவே நினைத்து அவளுக்கும் அன்னை ரக்தேஸ்வரி வடிவத்திற்கும் இளநீர் அபிஷேகம் செய்வதும் வழக்கத்தில் இருக்குது. நாம் இந்த நந்தினி ஆற்றில் குளித்து ஒரு மனதுடன் அன்னை துர்கா பரமேஸ்வரை வணங்கி வாழ்வில் நோய் இல்லாமல், எதிரிகளின் கெட்ட பாதிப்புகள் இல்லாமல், குடும்ப உறவு முறைகளில் சுமூகமான உறவு முறையுடன் சந்தோஷமான வாழ்க்கை வாழ அன்னை கட்டில் துர்கா பரமேஸ்வரி நம் அனைவருக்கும் ஆனந்தத்தை அள்ளி தரட்டும். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.